இவன் ராஜபக்சோட எடுப்பு, இவன் முறவாசி. இது போன்ற நபர்கள் அங்க மிகப்பெரிய அந்த விடுதலை போர் தோற்றதுக்கு காரணம் இது போன்ற எடுப்புகளால தான். துரோகி சார், இவன் துரோகி. ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ විතරයි සිංහල ජනතාවට මම කැමදාම කියනවා පාර්ලිමේන්තුවේ මම මගේ ඥාතිය අමතක් කරන්නේ මම දෙමළ උපදුනේ දෙමළ මම බැරි වෙලා හරි සිංහලෙන් උපදනා නම් உன் புத்தி என்னன்றது ஊருக்கே தெரிஞ்சிச்சுல, இப்போ உலகத்தே தெரிஞ்சிச்சுல. நீ தாராளமா நீ பின்னாடி நிக்காத, வாசல்ல போய் தெளிச்சு கோலம் போடு ராஜபக்ஷ வீட்டுல, நமக்கு கவலையே இல்லை. அன்னைக்கு என்ன சொல்றான், தங்கை சங்கீதா பாத்தீங்கன்னா எங்க பிறந்தாங்க, எங்க வளர்ந்தாங்க, எந்த விலாசம் யாழ்ப்பாணத்துலன்னு கேட்கறான். சீமானவர்கள் குழந்தை பிறந்து பாத்தீங்கன்னா இழிவுபடுத்தி பேசினான். இவன் ஒரு கேவலமான ஈனப்பிறவி, இழிப்பிறவி. இவன் நக்கி பழைக்கிற நாய். இவனை பற்றி வரலாறே என்ன இருக்குன்னா, இவனை பற்றி இவன் காரியம் ஆகும்போது காலை பிடிக்கும், காரியம் முடிஞ்சா காலை வர்றவன்றது எல்லாருக்கும் தெரியும். இவனை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயமே அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே ஒப்பீனியனே கிடையாது. யாரும் இந்த அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் இவங்க கண்ணுக்கு எல்லாம் சீமானை எப்படி தெரியுறாரு சொல்லுங்க பாருங்க, எப்படி தெரியுறாரு சீமானை, எப்படி தெரியுறாரு இவங்க கண்ணுக்கு, நீங்க சொல்லுங்க பாப்போம். எதிரியா நினைக்கிறாரு. தேசிய தலைவர் தான் தெரியுது. நான் மட்டும் சிங்களவனா பிறந்திருந்தா நான் உங்களுக்கு பின்னாடி இருந்திருப்பேன். இப்போ இவ்வளவு கேட்கிறானே, இவனுக்கு பார்வை எப்படி இருக்கும், புலம்பெயர்ந்த தமிழர்கள் மீது எப்படி பார்வை இருக்கும்? அரசியல் பேரவையாளர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சமீபத்தில் ஒரு இலங்கையை சார்ந்த ஒரு எம்பி, அதாவது தமிழ் பேசக்கூடிய ஒரு எம்பி நம்ம தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்ற உடனே முதலமைச்சர் சந்திக்கணும்னு சென்னைக்கு வந்தாரு. ஆனா முதலமைச்சர் அவர்களை சந்திக்கல, வேற ஒரு அமைச்சர்களை சந்திச்சுட்டு அவர் ஒரு பேட்டியும் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா திடீர்னு இலங்கையில ஒரு ராஜபக்சே ஆதரிச்சு ஒரு பேச்சு கொடுத்திருக்காரு. இதெல்லாம் எங்கேயும் இடிக்குது அப்படின்ற மாதிரியே எல்லாருக்குமே தோண வைக்குது. இதுக்கு பின்புலத்துல யாரை அழிக்கணும், யாரை ஒழிக்கணும் அப்படின்றதுல தெல்ல தெளிவா செயல்பட்டு வர்றாங்க அப்படின்றது மட்டும் நம்ம தெளிவா பாக்குறோம். இது சம்பந்தமா நம்ம சேனல்களுக்காக பேசுறதுக்காரு திரு சேகவராஜ் ஜெய்சங்கர் சார் அவர்கள். அவரோட கேட்பு நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். அர்ஜுனா எம்பி உங்களுக்கு தெரியும், இப்பதான் ஒரு சில நாட்களுக்கு முன்பு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு. தமிழ்நாட்டுக்கு விஜய் அவர்களுடைய அந்த அரசு பதவியேற்ற உடனே சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அவர் சந்திக்கவே இல்லை. வேற ஒரு அமைச்சரை சந்திச்சு வெளியில பேட்டிலாம் கொடுத்தாரு. இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் சீமான் அவர்களை விமர்சனமும் பண்ணியிருந்தாரு, நீங்க கவனிச்சிருப்பீங்க. அப்போ ஒரு பேச்சு நிலவுச்சு. என்ன நிலவுச்சுன்னா, இவர் ராஜபக்சேக்கு ஆதரவா செயல்படக்கூடியவரு, தமிழ் துரோகி அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பதவிச்சு. இப்போ அதுக்கு சம்பந்தமா இப்போ ஒரு வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், நான் சிங்களவனாக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு முழு ஆதரவு தெரிவிப்பேன் அப்படின்ற மாதிரி பேட்டிலாம் கொடுத்திருக்காரு. யாருக்கு? ராஜபக்ஷ அவர்களுக்கு. ஏன்னா இவர் தமிழ் பேசக்கூடிய ஒரு ராஜபக்ஷ முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு. மேடையில பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நான் சிங்களவனாக பிறந்திருந்தால் என்ன சொன்னாரு, உங்க காலை நக்கிருப்பேன்னு சொன்னாரா? அப்படின்னு சொல்ற இல்ல, நீ சொல்லு, என்ன சொல்ல வந்தீங்கன்னு தெரியலையே. சரியா சொல்லுங்க சார். சரியா சொன்னா சார், நீங்க சரியா சொல்லுங்க. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? அவர் முழு என்னுடைய சிங்களனாக பிறந்திருந்தால் நீங்க அந்த வார்த்தை சரியா வரல. முழு ஆதரவு தெரிவிப்பேன்றாரு அவரு முழுசா. அப்ப என்னன்னா சீமான சரியா அதை படிங்க. நீங்க இங்க பாருங்க, நான் உங்களுக்கு கண்ணெதிரே சொல்றேன், நீங்க அவ்வளவு தூரம் போறீங்க, எதிர்க்கவே சொல்றேன். நீங்களே இந்த பாருங்க, அவர் தெளிவா என்ன சொல்றாருன்னா, சீமானுக்கு எதிராக பேச யார கூட்டு வரணுமோ அவங்க எல்லாம் கூட்டி வந்துட்டு இருக்காங்க. இவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, நான் ஒரு சிங்களனாக இருந்திருந்தால் உங்கள் பின்னால் நின்றிருப்பேன். மகேந்திர ராஜபக்சேவை ஆகா ஓன்னு புகழ்ந்த அர்ஜுனா எம்பி. சரி, நீங்களே பாத்துங்க. அததான் ஒரு மேடையில சொல்றாரு. அவர் பேசுறதுக்கு தமிழாக்கம் அதுதான். சரி, அப்புறம் இங்கே எதுக்கு தமிழ்நாட்டுக்கு இப்போ விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா விஜய் அண்ணா நெஞ்ச நக்கனா நான் கேட்கிறேன். இங்க வந்தபோது சரி, இங்க வந்தபோது என்ன சொன்னாரு? அவன் அர்ச்சுனான்றவன் என்ன சொன்னான்? விஜய் அவர்களை புகழ்ந்து பேசினாரு. விஜய் அவர்கள் புகழ்ந்து இது பண்ணிட்டாரு அப்படின்ற விஜய் அண்ணா அப்படி நிறைய ஏதோ சொன்னதெல்லாம் தெரியும். ஆனா விஜய் அவர்கள் சந்திக்கலன்னு வச்சுக்கோங்க. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சந்திக்கல. முதலமைச்சர் கூட இருக்கிறவங்க அறிவார்ந்த ஒரு கூட்டம் இருக்கு. முதலமைச்சருக்கும் இந்த இலங்கை இந்திய அரசியல் தெரியும். வந்திருக்கிறவன் யாருன்றது முதலமைச்சருக்கு நல்லாவே தெரியும். கூட இருக்கக்கூடிய அறிவார்ந்த ஒரு கூட்டத்துக்கு தெரியும் இவன் யாரு, எதுக்கு வந்திருக்கிறான், ஏன் வந்திருக்கிறான்னு தெரியும். இவன் அங்க யாழ்ப்பாணத்துல இவன் கால் ஊனணும்,
அதுக்காக இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து இங்க வந்து காலை பிடிக்க வந்திருக்கிறான்னு தெரியுது. காலை ஊன்றதுக்கு கால் ஊன்றதுக்காக காலை பிடிக்க வச்சு காலை பிடிச்சான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, இருக்கிற ரசிகர் ராஜபக்ஷ விஜய் அவர்களுடைய ரசிகர் கூட்டம். நான் கேட்கிறேன், ராஜபக்ஷ அரசுக்கும் இங்க ஆளும் விஜய் அரசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சார்? நான் அதுதான் சார் நான் சொல்றேன். அங்க இருக்கிற வந்து விஜய் ரசிகர்கள் வந்து முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் கூட்டத்தை வந்து, இலங்கையில் இருக்கிற ரசிகர் கூட்டத்தை வந்து பயன்படுத்திக்கணும், வாக்குக்காக வந்து பார்த்தோன்னா மாற்றணுன்றதுக்காக. இவரை வெற்றி அதுக்காக வந்து என்னன்னா இங்க வந்து விஜய் அவர்கள் கூட நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கணும். அந்த போட்டோவை கொண்டு போயிட்டு அங்கே போய் காட்டணும். இவனை பற்றி வரலாறே என்ன இருக்குன்னா, இவனை பற்றி வந்து இவன் காரியம் ஆகும்போது காலை பிடிக்கணும், காரியம் முடிஞ்சா காலை வர்றோன்றது எல்லாருக்கும் தெரியும். இவனை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயமே அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே வந்து ஒப்பீனியனே கிடையாது, யாரும் இந்த அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஆனால் வந்து நம்ம ஏற்கனவே வந்து இவன் பேசின ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு. அன்னைக்கு தான் இவன் யாருன்றதே நான் நோண்ட ஆரம்பித்தேன். ஒரு வார்த்தை சொன்னான், தங்கை சங்கீதா வந்து அவங்க யாழ்ப்பாணத்தில் எந்த விலாசத்தில் பிறந்தாங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். எனக்கு என்ன, அதாவது என்ன, முதலமைச்சர் விஜய் அவருடைய மனைவி வந்து இலங்கையை சார்ந்தவங்க, ஆனால் இப்போ அவங்க வசிக்கிறது வந்து லண்டன்ல வசிச்சாலும் அவங்க வந்து பூர்வீகம் என்பது வந்து இருக்கு. இப்போ நான் என்ன எடுத்துக்க சார், நான் தமிழ்நாடு எனக்கு பூர்வீகம், ஆனால் நான் பிறந்தது ஒரு ஊர், எங்களோட மூதாதையர் வாழ்ந்தது ஒரு ஊர், இப்போ நான் இருக்கிறது ஒரு ஊர். நாளைக்கு என் மகன் அல்லது என் மகள் வந்து வேற ஒரு ஊர்ல, தமிழ்நாட்டிலேயே வேற ஒரு ஊர்ல இருக்கலாம், அல்லது வெளிநாட்டில் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதனால இவன் சொன்ன அந்த இதை கூட சரியா வந்து உணர முடியாத, புரிஞ்சிக்க முடியாத ஒரு முட்டாள் அர்ஜுனா என்ன சொன்னான்னா, முதலமைச்சர் மனைவி தங்கை சங்கீதாவை என்ன சொல்றான்னா, அவங்க யாழ்ப்பாணத்துல எந்த வீதியில எந்த விலாசத்துல இருந்தாங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னான். அப்ப இது வந்து எவ்வளவு நக்கல் தெரியுதுங்க அவங்களுக்கு. இதைத்தான் நான் அப்படியே கோடிட்டு காட்டி வந்து அப்படியே தகவல் அமைச்சேன். இவன் எப்படிப்பட்டாலே இவனை வந்து செக்ரட்டரியேட் உள்ள விடலாமா? முதல்ல இவன் வந்து அபிஷியலா வரவே இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. அன்அபிஷியல் தான், அது அபிஷியல் கிடையாது, நாட் அபிஷியல். ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. அபிஷியலா வந்தா அந்த மரியாதை வேற. இவன் அன்அபிஷியலா வந்து ஒரு போட்டோ எடுக்க வந்தவன் அவ்வளவு ஈஸியா விட்டுருவாங்களா போட்டோ எடுக்கிறதுக்கு? அங்கன்னா இவன மாதிரி முட்டாள் கூட்டமா இருக்குது. அங்க ராஜ்மோகன் சந்திச்சது தப்புன்னு சொன்னாங்க. ராஜ்மோகனோட சந்திக்க அனுமதிச்சது தப்பு முதல்ல. இப்ப பாத்தீங்கல்ல இவன் வேஷம் எப்படி இருக்கு பாருங்க. இது என்ன ஆகும்? தாவேகாக்கும் விஜய் அவர்களுக்கும் நெகட்டிவா போகும். இப்ப இவன் சொன்ன வார்த்தை என்ன? ராஜபக்ஷ சிங்களவனா பிறந்திருந்தா அவங்க கூடவே நின்று இருப்பான், உன் பின்னாடி நின்று இருப்பேன் அப்படின்னு நீ சொல்றன்னு சொன்னா, அப்பப்ப ஒரு ஆசை இருக்கு, அப்படி விருப்பம் இருக்கு உனக்கு. சரி, நீ தாராளமா நீ எப்படியாவது பிறந்துட்டு போ. இது நீ முதல்ல மனிதனா பிறந்ததே பெரிய விஷயம், அது வேற விஷயம். புரியுதா சொல்றது? நீ இருந்துட்டு போ. புரியுதா சொல்றது? உன்னை இங்க யாரும் மனுஷனாவே மதிக்கல முதல்ல. இல்லைன்னா வந்து சீமான் அவர்கள் குழந்தை பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா, இவன் வந்து நெஞ்சில் ஈரம் இல்லாமல் இரக்கம் இல்லாமல் ஒரு குழந்தையோட பிறப்பை வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து கலங்கப்படுத்தினான் சார் இவன். சரிங்களா? ஆனா அவனுக்கு தெரியல, நாளைக்கு அவனையும் சேர்த்து கூட ஆளக்கூடிய தகுதி அந்த குழந்தைக்கு இருக்கு. இவனையும் சேர்த்து ஆளும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, தமிழர்கள் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்க அத்தனை தமிழர்கள் ஆளக்கூடிய தகுதி அந்த குழந்தைக்கு இருக்கு. இவனுக்கு தெரியல, அது காலம் பதில் சொல்லும். எப்போ ஒருத்தர் வந்து பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கலங்கத்தை சுமத்துறானோ, அவள் எப்படிப்பட்ட வந்து ஒரு வீர தமிழ்ச்சியா வந்து ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்க அத்தனை தமிழர்களும் ஆளக்கூடிய வந்து ஒரு வீரமுள்ள வந்து வீர திருமகளா இருப்பா. அது அவனுக்கு அதான் இதுதான் பதில். ஏன் அப்ப நம்ம அதுக்கு பதில் சொல்லணும்? இப்போ பதில் சொல்லக்கூடிய சூழல் இருக்கு, நம்ம சொல்றோம். இல்ல இப்ப இதெல்லாம் வந்து இவன் ஒரு ஈனப்பிறவி சார். வெளிப்படையா சொன்னா ஈனப்பிறவி. அன்னைக்கு வந்து என்ன சொல்றான், தங்கை சங்கீதா வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்க பிறந்தாங்க, எங்க வளர்ந்தாங்க, எந்த விலாசம் யாழ்ப்பாணத்துலன்னு கேட்கறான். சீமானவர்கள் குழந்தை பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா இழிவுபடுத்தி பேசினான். இதுல இருந்து இவன் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? இவன் ஒரு கேவலமான ஈனப்பிறவி, இழிப்பிறவி. இவன் யாரும் எந்த மாற்று கருத்து இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரம்புல நிற்பாங்க. நான் விமர்சிக்காத தலைவர்கள் கிடையாது சார் தமிழ்நாட்டில், ஆனா நான் ஒரு வரம்புல நிற்பேன். நான் ஏன் இந்த ராஜபக்ஷ வந்து விமர்சனம் பண்ணாலும் கூட ஒரு வரம்புல நிற்போம். ஆனா அந்த வரம்பை கடந்து ஒருத்தன் பேசுறான்னு சொன்னா இவன் நக்கி பழைக்கிற நாய். நாயை விட கேவலமான என்ன ஆதாயத்துக்காக இப்படி பேசுறான்னு நினைக்கிறீங்க சார்? என்ன ஆதாயத்துக்குன்னா அவன் பேசிட்டு போட்டோம் சார்.
2 வார்த்தை தான் சார். அவன் ராஜபக்ஷ பின்னாடி நிக்கட்டும், வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் காலை நக்கட்டும், நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. 2 வார்த்தைகள் அனுமதிக்க முடியாது. உலகத்துல இருக்க எந்த மக்களும், சிங்கள மக்களும் சேர்த்தே நான் சொல்றேன், எந்த மக்களும் 2 வார்த்தைகளை வந்து அனுமதிக்க மாட்டாங்க. ஒண்ணு வந்து சங்கீதாவுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்க விலாசம், எங்க பிறந்தாங்க. இப்போ இவ்வளவு கேட்கிறானே, இவனுக்கு பார்வை எப்படி இருக்கும்? புலம்பெயர்ந்த தமிழர்கள் மீது எப்படி பார்வை இருக்கும்? சங்கீதா அவர்கள் வந்து தங்கை சங்கீதா மீதே வந்து இப்படி ஒரு பார்வை வைக்கிறான்னு சொன்னா, யாழ்ப்பாணத்துல எங்க பிறந்தாங்க, எங்க வளர்ந்தாங்கன்னு ஒரு கேள்வி வைக்கிறான்னு சொன்னா, அப்போ புலம்பெயர்ந்த தமிழர்கள் மீது இவனுக்கு பார்வை எப்படி இருக்கும்? வெக்கமான இல்லாம வந்து இதுக்கு மேல பேசக்கூடாது. அது வந்து வேற மாதிரி ஆயிடும். நீ பின்னாடி நின்னுக்கோ, முன்னாடி நின்னுக்கோ, தோல் மேல ஏறி உக்காந்துக்க, இது நீ என்ன வேணா பண்ணிக்க. ஆனால் வார்த்தைகள் எல்லை வேணும். இங்க தமிழ்நாட்டில் வந்து நீங்க அரசியல் பண்ண முடியாது. இங்க விஜய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எளிதா விஜய் கிட்ட ஒரு போட்டோ எடுத்துட்டு எப்படிடா இருக்கு உங்களுக்கு, முதலமைச்சரை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல அவனுக்கு. ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிட்டு வந்து அங்க ஓட்டு வாங்கலான்னு பார்த்தான். இதுதான் உண்மை, இதான் உண்மை. ஆனா ஜான் ஆரோக்கியசாமி எப்படிப்பட்ட வந்து ஒரு அறிவாளின்றது அவனுக்கு தெரியாது அவனுக்கு. இங்க இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவையும் மற்ற வந்து திராவிட கட்சியிலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியில போட்ட மேரி பிஸ்கட் மாதிரி சாப்பிட்டு இருக்கிறான். ஜான் ஆரோக்கியசாமி தான் சொல்றேன் நான். அப்படிப்பட்ட ஒரு அறிவாளியை வந்து அவ்வளவு எளிதா வந்து நீங்க வந்து போய் நேரா விஜய் கிட்ட இருந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து இலங்கையில கொண்டு போய் நீங்க அரசியல் பண்ண விட்டுருவாங்களா அவனை? ராஜ்மோகனை சந்திச்சதே தப்பு. கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனை சந்திக்க விட்டு தப்பி இவனை முதல்ல. அதுக்கப்புறம் வந்து விசிகா மேடையில ஏறி வந்து குலைச்சிட்டு பிஸ்கட் போட்டு தான் அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டு போயிட்டான். இப்ப அங்க போய் என்ன சொல்றான், ராஜபக்சே செங்கவனா பிறந்திருந்தா நான் உங்கள் பின்னால் இருந்திருப்பேன்னு சொல்றான். அங்க போய் அங்க வந்து காலை நக்கிறான். இப்ப திருமாவளவன் என்ன இதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு? அண்ணன் திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேடையில் ஏற்றது தப்புன்னு சொன்னேன். அவன் மேடையில் ஏற்றது தப்பு தானே. அந்த மேடையில போய் யாரை விமர்சனம் பண்ணா, சீமானவளை விமர்சனம் பண்ணான். எந்த மேடையில இங்க விசிகா மேடையில, தமிழ்நாட்டை வந்து விசிகா மேடையில சீமானை வந்து விமர்சனம் பண்றான். அப்ப பாத்துங்க, இங்க எப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் கூட வந்து வன்னி அரசு சீமானவர்கள் பாரதிய ராஜாவுடைய அந்த இறுதி சடங்குல வந்து எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகளை தான் இருக்கிறாங்க. ஆனா இவன் இங்க வந்து அந்த மேடையில போய் யாரும் எதிர்பார்க்கல சொல்றாங்க. விசிகால சில பேர் கிட்ட சொன்னாங்க, இல்ல சார் யாரும் எதிர்பார்க்கல சார், திடீர்னு பேசிட்டாரு. இப்ப புரியுதுங்களா? இவனை மேடையில ஏத்துறதே தப்பு முதல்ல. இன்னொரு முறை இவன் இங்க வந்தான்னா, தமிழ்நாட்டுக்கு வந்தான்னா இவனை மேடையில ஏத்த மாட்டாங்க யாரும். ஏன்னா இவன் வந்து ஒரு அதிக பிரசங்கி. இதெல்லாமே ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் சார் அவன். ஒரு சார் அதனால தான் நான் பல தடவை நான் கேட்கணும்னு கேட்டேன். அறிவார்ந்த நபர்கள் பத்தி பேசிட்டு இருக்கும்போது தம்பி மாதேஷோட அதான் நான் சொன்னேன். அவனை பத்தி ஒரு கேள்வி கேட்கும்போது, அறிவார்ந்த நபர்கள் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். விஜயோட அரசியல், ஸ்டாலினோட அரசியல், சீமானுடைய அரசியல், திருமாவளவன் அரசியல், அறிவார்ந்த நபருடைய வந்து அரசியல் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பைத்தியத்தை கேட்குறீங்க. அவன் அக்மார்க் பைத்தியங்க அவன். இது எல்லாம் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போற. ஒருவேளை வந்ததே ஒருவேளை கீழ்ப்பாக்கத்தில் வந்து போய் ஓபி செக் பண்ண முதல்ல. கீழ்ப்பாக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது உலகத்திலே தரம் வாய்ந்த மருத்துவமனை மென்டல் ஹாஸ்பிட்டல் கீழ்ப்பாக்கம், இங்கே சென்னையில். ஓபியில் செக் பண்ணோம். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் செக்கிங் வந்தானா, ஒருவேளை செக் பண்ணுறதுக்காக வந்தானா. இவன் ஒரு அக்மார்க் பைத்தியம், அக்மார்க் பைத்தியம் சார் அவன். அதெல்லாம் அவனை போய் கேள்வி கேட்டு இருக்கீங்க நீங்க. இல்ல இப்ப இதெல்லாம் இது உங்களுக்கு புதுசு சார். இது இவன் யாருன்றதை நான் இங்க தமிழ்நாட்டில் வெளிச்சம் போட்டு காமிச்சேன். இவன் யாரு? இவன் ராஜபக்சோட எடுப்பு. இவன் முறவாசம். அதை சொல்றான் பாருங்க. என்ன நானும் கேட்கிறேன், நான் சொல்றாங்க இவன் என்ன சொல்ல வரான்னா, நான் மட்டும் சிங்களவனா பிறந்திருந்தா நான் வந்து உங்களுக்கு பின்னாடி இருந்திருப்பேன். உங்க வீட்டு வாசல் முன்னாடி வந்து கோலம் போட்டிருப்பேன், தெளிச்சு கோலம் போட்டு. அவன் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்க இந்த வார்த்தையை நீங்க எடுத்துங்க. அந்த வார்த்தைக்கு நம்ம போக வேண்டாம். நாம வந்து நாமளே வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்தி கூட அவர் சொல்றதுக்கு அர்த்தம். ஆனா அவன் சொல்லக்கூடிய கேட்டா, சிங்களவனா பிறந்தா உங்களுக்கு பின்னாடி இருந்திருப்பேன் அர்த்தம், உங்களுக்கு பக்கத்துல இருந்திருப்பேன். ஏக்கத்தை வெளிப்படுத்துறான். எது சிங்களவனா பிறந்திருக்கணும்ன்ற அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்துறான். எப்படியோ மனிதன் தான் சொல்றான். சரிங்களா சார்? நான் என்ன சொன்னா, நீ மனிதனா பிறந்ததே ஆச்சரியமா நான் பாக்குறேன் முதல்ல. ஏன்னா ஒரு பிறந்த குழந்தைய வந்து நீ கலங்கப்படுத்திடா. நீ முதல்ல மனுஷனா நான் யோசனை பண்ணிருக்கிறேன். நான் நீங்க
சரி அப்படியே மனுஷனா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க சுயநிலை உள்ளவனா, இவன் பைத்தியமா? சரி பைத்தியம்னா எப்படிப்பட்ட பைத்தியம்? ஓபி அவுட் பேஷண்டா போய் பார்க்கறோம்னா இல்ல ஐசியூல கொண்டு போய் அட்மிட் பண்ணக்கூடிய பைத்தியமான்னு நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்கோம். இந்த அர்ஜுனா யாரு? காமெடி மாதிரி சொல்லுங்க, சரியான பைத்தியமா இல்ல சரியாகாத பைத்தியமா? அதுதான் சார், பைத்தியத்துல பல விதம் இருக்கு. ஓபியில வந்து பாத்தீங்கன்னா மாத்திரை வாங்கிட்டு வந்துருவான், நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? இது பல பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓபியில வந்து அவுட் பேஷண்ட்ல போய் இருந்துட்டு மாத்திரை வாங்கிட்டு செக்கிங் மட்டும் பண்ணிட்டு வந்துருவான். சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சங்கிலியில கட்டி போட்டு உள்ள ஐசியூல படுக்க வைப்பான். ஆபத்தான, வெளியே விடக்கூடாது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓபி பேஷண்டா இல்லை வந்து ஐசியூ பேஷண்டா சொல்லிட்டு நானே வந்து யோசனை ஓடி இருக்கிறேன். இல்லைன்னா குழந்தைய எப்படி சார் சொல்லுவான்? பச்சை பிறந்த குழந்தை சார், குழந்தைய கலங்கப்படுத்தலாமா சார் நீ? டேய் அறிவு கட்டுற இந்த அர்ஜுனா நான் சொல்றேன், சங்கீதாவும் என் தங்கை தான், கயல்வெளியும் என் தங்கை தான். ஆனால் அன்னைக்கு பேச வேண்டியது இன்னைக்கு பேசுறேன் நான். நாயே, உன் புத்தி என்னன்றது ஊருக்கே தெரிஞ்சிச்சுல, இப்போ உலகத்தே தெரிஞ்சிச்சுல. நீ தாராளமா நீ வந்து பின்னாடி நிற்காத, வாசல்ல போய் தெளிச்சு கோலம் போடு ராஜபக்ஷ வீட்டுல, நமக்கு கவலையே இல்லை. ஆனால் இங்க வந்து நீ ஆதாயப்படுத்திக்க பார்த்தியா? எங்க முதலமைச்சரை உன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக இல்ல ராஜபக்ஷ அரசியல் ஆதாயத்துக்காக அங்க நடக்கக்கூடிய அரசியலுக்கு எங்க முதலமைச்சரை, எங்க விஜய, எங்க முதலமைச்சரை நீ பயன்படுத்தி விடுவோமா? நாங்க இல்ல அவரு 1000 பிரச்சனை இருக்கட்டும் சார், இங்க கருத்து மோதல்கள் இருக்கு, கருத்து வேற்றுமை இருக்கு, அதை நாங்க பார்த்துக்கிறோம். ஆனா நீ யாருடைய பிரதிநிதியா நீ வந்த சொன்னா அன்னைக்கே நான், இவன் யாருடைய ஆளா இங்க வந்திருக்கிறான்? நமல் ராஜபக்ஷ இங்க வர முடியாது. வந்தா அபிஷியலா வரணும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இங்க வந்தா. அப்ப என்ன செய்யணும்னா இவன் வந்து இப்ப நான் ஒரு திருமுறை வரைக்கும் இவனுக்கு கொலையில தண்ணி இல்லைன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். இது ஈரன் கொலையில ஏன்னா இவன் தாக்குறதெல்லாம் வந்து யாரு? போராளி தலைவன் சீமானையும் எது அப்படியே இவன் சாடினது அப்படிதானே. யார சாடுறாங்க இவங்க கண்ணுக்கு எல்லாம் வந்து சீமானை எப்படி தெரியுறாரு சொல்லுங்க பாருங்க, எப்படி தெரியுறா சீமான், எப்படி தெரியுறா இவங்க கண்ணுக்கு? நீங்க சொல்லுங்க பாப்போம். எதிரியா நினைக்கிறாரு? தேசிய தலைவர் தான் தெரியுது சீமானை பார்க்கும்போது. அங்க போயிட்டு ஆமா, தேசிய தலைவர் தான் வந்து சீமான் உருவத்தை வந்து தேசிய தலைவர் தான் தெரியுறாரு. இதான் உண்மை. இல்ல இப்போ அந்த ஒரு பதட்டம் தெரிஞ்சுதா இல்லையா? விசிகா மேடையில நீங்க பேசும்போது பாத்தீங்களா? நீங்க கண்டிப்பா தம்பிங்களே எனக்கு வந்து தனியா வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க சில பேர், அதுல பாத்தீங்களா நீங்க? கவனிச்சேன் சார். அந்த முகத்துல வந்து அந்த பய ரேகை, அச்ச ரேகைன்னு சொல்லுவாங்கல்ல, அது இருந்ததா இல்லையா? இல்ல நான் இங்க இருந்து போனா போதுன்னு போயிட்டான். இங்க இருந்து போயிட்டு அங்க போயிட்டு சீமான் அவர்கள் வந்து இங்க இருந்து போற மறுநாள் தான் நினைக்கிறேன் வந்து உங்களுக்கு நினைவேந்தல் கூட்டத்துல வந்து மறுநாள் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணார். இங்க பதில் அங்க போயிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா வந்து தனியா நின்று பார்லிமெண்ட்னு சொல்றாங்க, அது நமக்கு தெரியல. தனியா நின்று பைத்தியம் போல பேசிட்டு பாத்தீங்க. நான் உன்னை சுட்டு இருப்பேன், இதெல்லாம் காக்கா குருவியடா. அங்க சீமான போய் சுடுவார், அப்போ போறதுக்கு எவ்வளவு போய் பைத்தியம் வருது. எது சீமான போய் நான் உன்னை சுட்டிருப்பேன்டான்றான். எது சீமான சொல்றான்னா பாத்துங்க. இதுவே வந்து வெடிமருந்து குடோன், இது வெடிமருந்து குடோன் போய் நான் சுடுவேன்றான், ஒரு துப்பாக்கி வச்சு சுடுவேன் அப்படின்னு பைத்தியம். அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து சார் இப்போ நான் சொல்றேன், இது போன்ற நபர்கள் தான் அங்க வந்து மிகப்பெரிய வந்து அந்த விடுதலை போர் வந்து தோற்றதுக்கு காரணமே இது போன்ற எடுப்புகளால தான். இவன் துரோகி சார், ஆமா இவன் துரோகி, அவ்வளவுதான். அவன் துரோகம். இங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரை பயன்படுத்திக்கலாம், போட்டோ எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் ஓட்டு வாங்கலாம். இவன் ரொம்ப பில்டப் பண்ணுகிறாங்க. இப்ப கூட நியூஸ் வந்து தான் இருக்கு. இப்ப அங்க என்ன பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறான்னா விஜய் அண்ணா எங்க இலங்கை? ஆமா ஓட்டுக்காக. ஆமா நான் போனேன், இங்க வந்தானே இவனை உள்ளே சேர்க்கலாது. அந்த மக்களுக்கு தெரியும், இவன் இங்கிருந்து அங்க போயிட்டு இவனை வந்து முதலமைச்சர் சந்திக்கவே இல்லை. ஏன்னா முதலமைச்சருக்கு தெரியும் நீ என்ன பேசுறது எல்லாருக்கும் தெரியும். சங்கீதார்கள் வந்து பாத்தீங்கன்னா சார் ஒரே சிம்பிள், ஒரே லைன் தான். ஒரு குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, பிரியல, விலகி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதே இவங்க வந்து பெருசா இவனுக்கு மனசுக்குள்ள என்ன கேட்டீங்கன்னா இவரு விஜய்க்கு ஆதரவா இருக்கிற மாதிரியும் சங்கீதா அவர்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரியும் உடனே ஒரு கேள்வி போடுறான். சங்கீதா வந்து யாழ்ப்பாணத்துல எங்க இருந்தாங்க? வழக்கு இருக்கு, கோர்ட்ல கேஸ் இருக்கு, இதெல்லாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கே முடிஞ்சிடும்.
1 மணி நேரத்தில் முடிகிற விஷயம் இதெல்லாம் முடிய தான் போகுது. குடும்பத்தோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து புகைப்படம் வந்து வெளியிட தான் போறாங்க, ஒன்னா சந்தோஷமா இருக்க போறாங்க, வீடியோ வெளியிட போகுது, அது நீங்க பார்க்க தான் போறீங்க. இந்த வருஷமே அது நடக்க தான் போகுது. அப்ப எங்க வச்சுமா மூஞ்ச தூக்கி? நாளைக்கே முதலமைச்சர் விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி வந்து ஒன்னா சேர்ந்து குடும்பத்தோட சேர்ந்து ஒரு கூட்டம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அப்ப அதை பார்த்து என்ன சொல்லுவ நீ? ஒரே நிகழ்ச்சியில கூட அவங்க பங்கேற்க போறாங்க. அன்னைக்கு என்ன பண்ணுவ நீ? நடக்கலாம். இப்ப புரியுதுங்களா? கணவன் மனைவி பிரச்சனையில உள்ள நுழைஞ்சு சடுகுடு ஆடக்கூடாது. இவன் கேட்கறான் அந்த டைம்ல அவங்க வழக்கு தொடுத்திருந்த அந்த டைவர்ஸ் கேஸ் வந்து செங்கல்பட்டு கோர்ட்ல வழக்கு தொடுக்கும் போது இவன் சொல்றான், சங்கீதா வந்து எங்க பிறந்தாங்க? யாழ்ப்பாணத்துல. நக்கல், இதே நக்கல் பேச்சுல. அதனாலதான் அவனுக்கு பதில் வந்து கேட்டா இங்க சந்திப்பே கிடையாது முதலமைச்சரோட. இது நீ இப்ப இல்லடா, நீ இன்னொரு நீ இப்ப இல்ல, நீ தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தாலும் முதலமைச்சர் சந்திக்க மாட்டார். ஏன்னா இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும். அரசியல் ஆதாயத்துக்கு இவன் இலங்கையில முதலமைச்சரை பயன்படுத்திக்க பார்க்கறான். தன்னுடைய அரசியல் சுயநலத்துக்காக நம்முடைய போட்டோவை பயன்படுத்திக்க பார்க்கறாரு. விஜய் அவர்களுக்கு தெரியும், முதலமைச்சர் தெரியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இப்போ யாருன்றது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது இல்லை? ஏற்கனவே தெரியும் நமக்கு. இவன் வெளிப்படையா வெக்கம் மானம் இல்லாமல் அப்படியே சொல்றான் பாருங்க. நின்று சொல்றான், என்ன சொல்லிட்டுனா, நான் சிங்களவனாக பிறந்திருந்தால் நான் உனக்கு பின்னாடி இருந்திருப்பேன், உங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு தொழுத்த மாட்டை கழுவி இருப்பேன், வந்து வாசல்ல வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போட்டிருப்பேன். தொடர்ந்து பாப்பா இவர், ஏன்னா அப்பப்போ வந்து இந்த மாதிரி காமெடிகள் நிறைய பண்ணிட்டு தான் இருக்காரு. நான் மீண்டும் இதை பத்தி பேசுவேன் சார். தேங்க்யூ. நன்றி சார்.